ஆதி காலம் தொட்டே கோவில்களும் யானைகளும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத தொடர்புடையது. ஆனால் சமீப காலங்களாக கோவில் யானைகள் பற்றிய கவலை அளிக்கும் தகவல்களே வந்து கொண்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பு கோவில் வளாகத்திலேயே ஏற்பட்ட தீயினால் கருகி இறந்தது குன்றக்குடி கோவில் யானை சுப்புலட்சுமி. கடந்த வாரம் திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் அதன் பாகன் உட்பட 2 உயிரிழந்தனர். இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் கோவில்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்து அறநிலையத்துறை அவற்றை சரிவர பராமரிக்க தவறியதே என திமுகவின் அமைச்சரே குற்றம் சாட்டும் நிலையில்தான் உள்ளது அறநிலையத்துறை. கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்றது அந்த கோயிலுடைய அறநிலையத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறும். பொதுவாக யானைகளுக்கு போதிய ஓய்வு கொடுப்பதும் அவைகளுக்கு சரியான சூழலை ஏற்படுத்துவதும் அவசியம். அதற்காக கடந்த திமுக ஆட்சிக்கு முன்பு வரை வருடத்தில் 48 நாட்கள் யானைகள் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டது. அதில் யானைகளுக்கான சிறப்பு உணவு வசதிகள் என இந்து அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில்களை பராமரிப்பின்றி விட்டது போல அந்த யானைகளுக்கான சிறப்பு முகாம்களையும் நடத்தாமல் விட்டதும் இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. கோவில்களை வெறும் வருமானம் கிடைக்கும் வணிக ஸ்தலமாக மட்டும் பார்க்கும் திமுக அரசு அதற்கென எந்த வசதிகளையும் செய்வதில்லை. பொதுவாக இந்து தர்மத்தை அழிக்கும் நோக்கத்தின் படிகளாக ஒவ்வொன்றையும் செய்து வரும் திமுக தற்போது கோவில் யானைகளையும் கைவிட்டு விட்டது என்பது வருந்தத்தக்கது.